சார் ஒன்றுமே இல்லை. நான் இப்போ புஷி ஆனந்த் வந்திருந்தாருங்க. அவங்கெல்லாம் டீமாக வந்தாங்க, போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி வண்டியை குறுக்க நிப்பாட்டி, ஏங்க நீங்கள் வந்திருக்கீங்க, அவர் வரலைங்களா, விஜய் சார் வரலைங்களான்னு நான் கேட்டேன். நீங்கள் எப்படி விஜய்னு பேரை சொல்லலாம் அப்படின்னாங்க. விஜய்னு பேரை சொன்னால் தானே தெரியும், அவர் வரலையானா தெரியாதுல்ல. இப்போ அவர் எங்கள் விஜய் சார் ஏன் வரல, ஆனந்துங்க விஜய் சார் ஏங்க வரல அப்படின்னு தான் நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே கொந்தளிக்கிறாங்க, எப்படி நீங்கள் பேரை சொல்லலாம் அப்படின்னு. பேரை சொன்னால் அவர் வரலையா என்ன கேட்டால் தெரியாதுல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, கேப்டனுக்கு வந்து மதிச்சு இப்போ வந்து எவ்வளோ ஃபஸ்ட்டு படம் நாளை திருப்பு படம் எடுத்தார். அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் கேப்டனை வச்சு அந்த செந்திரபாண்டி படம் எடுத்தாங்க. அந்த படத்து மூலிமா ஃபேமஸான இன்றைக்கி உச்ச நட்சத்திரமாக இருக்கார். பாராட்டக்கூடிய விஷயம் தான். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கார். பாராட்டக்கூடிய விஷயம் தான், நான் ஏற்றுக்கிறேன். அதெல்லாம் மதிக்கக்கூடிய விஷயம் தான். நானும் அவர் நல்லா மதிக்கிறேன், குறையெல்லாம் சொல்லலை. இன்றைக்கி வந்து அண்ணா வந்து எல்கே சுதிசனும் சரி, இல்லை தம்பி விஜய் பிரபாகரனும் சரி, எல்லாருமே போயிட்டு நேரில் போயிட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அண்ணன் பார்த்து சார் கொண்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க, நேரில் போய்ட்டு வாங்க, அவசியம் வாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணினாங்க, இவங்க வந்து அவர் வந்து ஒரு புஷி ஆனந்த் அவர் கூட இருக்கிற ஒரு செயலாளரை வந்து பொதுச் செயலாளர் அவரை கூப்பிட்டு வந்து அவர் வந்தார். ஏங்க நீங்கள் வந்திருக்கீங்க, ஏன் அவர் வரலையா அப்படின்னு யதார்த்தமாக கேட்டது தான். ஏன்னா நம்ம எத்தனையோ தடவை நாங்கள் பார்த்துருக்கோம், அவர் உடல்நிலை சரியில்லாத போது வந்து கூட எட்டி பார்க்கல. அவர் யார் உடல்நிலை சரியில்லாத போது எத்தனையோ தடவை 1000 விமர்சனங்களுக்கு அப்புறம் தான் இவர் வந்தார். கேப்டன் இருந்தப்போ விமர்சனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி கோவமாக இருந்தால் நல்லா இருக்காது, கண்டிப்பாக அவசியம் போய் ஆகணும் அப்படின்ற கான்செப்டுக்காக தான் அவர் அன்னைக்கு கூட கிளம்பி வந்தார். இல்லைனா வந்திருக்க மாட்டார். இல்லைனா இன்றைக்கி வந்திருக்கணும்ல, இந்த மனிதனாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்திருக்கணும்ல. வரல பாருங்கள், அவர் வேற ஒரு ஆள், அவரு கீழே இருக்கிற ஒரு ஆளை நியமிச்சு அவர் அனுப்பிச்சி விட்றாரு. இதை தான் நான் யதார்த்தமாக கேட்டேன். ஏங்க நீங்கள் வரலாம், நீங்கள் வந்திருக்கீங்க, அவர் எங்கீங்க, அவர் ஏன் வரல அப்படின்னு கேட்டேன். ஏன் விஜய் சார் வரல அப்படின்னு கேட்டேன். விஜய் சார் ஏன் வரலன்னா நீங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்றீங்க. அது என்ன தெரியல. அது விஜய் சார் வந்து இல்லை, விஜய் சார் ஏங்க ஆனந்த், அதாவது நான் மரியாதை குறைவாக பேசல, ஆனந்துங்க ஏன் விஜய் சார் வரல அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இது வந்து தவறான ஒரு கேள்வியே கிடையாது. மரியாதை குறைவாக நான் பேசவே இல்லை. நீங்கள் எப்படி அவரை வந்து பேரை சொல்லி கூப்பிட்றீங்க. அவரே விஜய் சார்னு தான் சொல்ல முடியும். விஜய்னு சொன்னாங்க, அவரை சொன்னாங்க. ஆனந்துங்கன்னு தான் சொன்னாங்க. தப்பு கிடையாது. என்னோட ஒரு 4-5 வயசு மூத்தவராக இருக்கலாம் விஜய் சார், தப்பு இல்லை. நான் வந்து மரியாதையாக சொன்னேன். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், உச்ச நட்சத்திரம். நம்மளும் அவரை குறை சொல்லவே இல்லை, சரிங்களா. அவர் நம்ம குறை சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆளே கிடையாது. இருந்தாலும் தலைவரோட இதுக்கு அவர் நேரில் வரலாம்ல, நேரில் போய் அழைப்பு கொடுத்தாங்க, நேரில் வந்திருக்கலாம்ல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை நான் இது மூலமாக வெளிப்படுத்துறேன்னு வச்சு வேறு ஒன்று கிடையாது. அதுக்கு தான் அத்தனை பேர் வந்து நம்மகிட்ட ஏன் அப்படி பேர சொல்கிறீங்க, ஏன் பேர சொல்கிறீங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இல்லை எலெக்ஷனில் சந்திக்கல. அது கேப்டன் வந்து ஒரு 1000 பக்கம், அது அவர் ஒரு நூலகம். இவர் வந்து ஒரு நிமிஷம், இவர் வந்து ஒரு பக்கம் கூட, அந்த 1000 பக்கத்தில் ஒரு பக்கம் கூட விஜய் சார்னு கிடையாது. ஒரு 1000 பக்கத்தில் ஒரு பக்கம் கூட இல்லை, சரிங்களா. ஒரு பக்கம் கேப்டன் வந்து ஒரு நூலகம், ஒரு 1000 பக்கம் இல்லை, ஒரு நூலகமே அவர் கேப்டன் இன்னைக்கு வந்து ஒரு நூலகமாக மாறிட்டார். இல்லை, ஒரு நூலகமாகவே மாறிட்டார். ஆனால் அதில் வந்து ஒரு புக்கில் ஒரு பேப்பர் கூட அவர் கிடையாது, சரிங்க. ஒரு பாதியில் ஒரு பேப்பர் கூட கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு ஆள் தான் அவர். ஆனால் இன்னைக்கு வந்து கொண்டாடுங்க, வாங்க பின்னாடி வாங்க, எல்லாமே பண்ணுங்க. யார் எப்படியாப்பட்டவங்க பண்ணாலுமே கேப்டனை பார்த்து தான் பண்ணுறாங்க. எப்படி இனிமேல் யார் வந்தாலுமே கேப்டனுக்கு அடுத்தபடியாக தான், கேப்டனை பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் பண்ணுறேன். நான் கூட இன்றைக்கி வந்திருக்கிறேன்னா எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுங்களா. இன்றைக்கி அந்த அவர்கிட்ட நான் வேண்டுதல் வச்சுருக்கிறேன். எதுக்காக வேண்டுதல் வச்சுருக்கிறேன், கடவுளே ஐயாவே வள்ளலார் எப்படி இருந்தார், வள்ளலார் போல் நீங்கள் அது மாதிரி இருந்தீங்க, அதே மாதிரி உங்களை போல் அளவுக்கு நாம் செய்ய முடியாது. ஆனால் என்னோட ஆசை என்னென்னா, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வள்ளலாரோட ஒரு ஃபோட்டோவை வச்சியும் நம்ம கேப்டனோட ஃபோட்டோவை வச்சும் நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அன்னதானம் போடணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் அவர்கிட்ட. கடவுளே இந்த அன்னதானம் போடுறதுக்கு ஒரு வழிவகை செய்ய ஐயா, கேப்டன் ஐயா, சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த வேண்டுதல் வைக்கிறதுக்காக நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன். ஒரு குடம் தண்ணி வைக்க மாட்டேன்றாரன் விஜய். இவர் எப்படின்னா மக்களை போய் காப்பாற்றுவார். இவர் ஒரு அம்மா அழுகுறாங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு, காலையிலேருந்து பார்க்குறதுக்கு அந்த குழந்தைக்கு பசிக்குது, ஒரு குடம் தண்ணி வைக்கலையா அவங்க வீட்டுக்கிட்ட. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா டிவியில்? அப்போ நீ வந்து மக்களை சாதிச்சிருவியா? எவ்வளோ பேர் இல்லாதவன் நடிகர், நாடக நடிகர் எல்லாம் இருக்கிறான் உனக்கு தெரிஞ்சு. நீ இது ஸ்டார் தானே, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வாயா அரசியலுக்கு. விஜயகாந்த் பண்ணார்ல, எல்லாருக்கும் செஞ்சார்ல, அதை சரி பண்ணிட்டு வாயா அரசியலுக்கு. உடனே வந்து நீ அப்படியே வானத்துலேருந்து குச்சி உடனே முதலமைச்சராக செஞ்சிடலான்னு பார்க்குறியா? ஈரோட்டில் இடைத்தேர்தல் வருது, அதில் வந்து நிற்க சொல்லு ஆளை, நின்று அவர் கெப்பாசிட்டி எதுன்னு காட்ட சொல்லு. அப்போ தெரியும். கரெக்டாக 234 தொகுதியில் தான் கோடு கிழிப்பாராம், தனியாக நிற்க மாட்டாராம். அப்புறம் இப்படி இடைத்தேர்தல் வந்தால் அப்போ எப்படி தலைவர் நின்னார் கேப்டனு? 2005 எல்லா இடைத்தேர்தலும் நின்று சரிக்கு சரிமாக ஓட்டு வாங்கினார். தைரியம், ஒரு மனுஷனுக்கு தைரியன்றது தான் பலமே, சும்மா அந்த தைரியமெல்லாம் கிடையாது. யாரு முதல்வரா? உட்காந்துருவார். முதல்வரா பிரதமராக உட்காந்துருவார். பிரதமராக உட்காந்துருவார்ண்ணா.
செம பிரதமராக உட்காந்துருவார், அப்புறம் ஜனாதிபதி ஆகிடுவார். கோடிக்கணக்கு இருக்காங்க. நான் மிட்டாய் வாங்கி கொடுத்தா கிராமப்புற அந்த பையன் மிட்டாய் வாங்கி கொடுத்தா பின்னாடியே வருவான். ஆமாம், கோடிக்கணக்கு பேர் இருக்காங்க, தப்பு இல்லை. 8 லட்சம் பேரா? நாங்கள் போனோம், நான் சும்மா போனேன் டைம் பாஸுக்கு. ஒருத்தவங்களுக்கு அந்த வழியில் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுருப்ப தண்ணி வாங்கி வச்சுருப்பேன் நிக்கல். நான் போனேன், என் பொண்டாட்டிட்டு நான் போனேன், சும்மா போனேன் டைம் பாஸுக்காக. ஒரே ஒரு தண்ணி வாங்கி வச்சுருப்பேன் அந்த வழியில் கேளு. ஜனங்க எவ்வளோ பாடுபட்டு லோல்பட்டு இதே வந்தாங்க, தண்ணிக்கு இது சாப்பிடு எல்லாம் இருக்குது. திருச்சியிலேருந்து மாநாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆனால் அது கூட மன்றத்துக்கெல்லாம் தெரியும், அது ஒரு வார்த்தை கூடமே அலௌன்ஸ் பண்ணவே கிடையாதுங்க. அது அப்படியே மூடி ஆழ்ந்த இறக்கத்தை கூட யாருமே போக கிடையாது, இந்த கட்சியிலேருந்து யாருமே போக கிடையாது அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு மேலே அவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க? இனிமேல் எங்கேயாவது மாநாடு கூட்டாக போவாங்களா? நான் என்ன சொல்கிறேன், இன்னும் ஒரே ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். டென்னில் இன்றைக்கி 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. நீங்கள் அவர் ஏன் அரசியல் ஆரம்பிக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். அவர் அவங்க வீட்டுக்கார மாடல் லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறார். மக்களுக்காக ஒரு 100 கோடி 50 கோடி செலவு பண்ண நானும் வந்தேன், நானும் செலவு பண்ணேன். சம்பாரிச்சா அப்போ நீ கணக்கு கேட்பல்ல, நான் செலவு பண்ணேன். பொண்டாட்டி பிள்ளையோட லண்டனில் செட்டில் ஆக போகிறார். இது வேணால் எடுத்துக்கோ, அடுத்த ஒரு 10 ஆண்டில் நீ எடுத்துக்கோ. அவர் அவங்க வீட்டுக்காரமோட பிள்ளையோட லண்டனில் செட்டில் ஆக போகிறார். விஜய் வந்து எங்கள் அண்ணனோட தம்பி. இன்றைக்கும் விஜய்க்கு எங்கள் ஆதரவு எங்கள் எப்பயுமே உண்டு. நாங்கள் தெய்வத்தை பார்க்க வந்தோம், குரு பூஜைக்கு வந்துக்கிறோம், சரிங்களா? கட்சி மாநாடுக்கு வரல, எங்கள் குரு பூஜைக்கு வந்துக்கிறோம். தெய்வத்தை பார்த்தோம், கருட பகவானும் அருள் கொடுத்தாரு, தரிசனம் பண்ணிட்டோம். கேப்டன் சொன்னாவே வரலாறுங்க. அதாவது அவர் முத மாநாடு நடத்தினார், 40 லட்சம் பேர். கேப்டன் இறந்தார், அன்றைக்கி 25 லட்சம் பேருக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. ஆனால் மீடியா எல்லாம் மறைச்சாங்க. இன்றைக்கி காலையில் 4 மணிலேருந்து கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. 4 மணிலேருந்து கூட்டம் தான் வந்திருக்கேன். நான் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் பண்ணேன். இனி வரவங்க வந்து 8 மணி நேரம் காத்திருந்தா தான் தரிசனம் கிடைக்கும். கேப்டனுக்காக ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு பஸ் பேர் போட்டுன்னு நாங்கள் வந்து எங்கள் தலையில் பார்த்துட்டு போனா உண்மையான தலைவர், தன்மான தலைவர், கருடம் போட்டுகின்ற சிவபெருமான். நாங்கள் என்றைக்குமே கேப்டன் போட்ட கோட்டை ஒரு நாள் கூட நாங்கள் வந்து தாண்டினதே கிடையாது. அப்படி நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி வந்து சும்மா அராஜகம் ரவுடிசன் அப்படிலாம் போயிருந்தோம்னா இன்றைக்கி ஆளுங்கட்சியெல்லாம் பண்ணுற ஒரு சில தவறான செயல்களுக்கெல்லாம் நாங்களாம் வேறு மாதிரி போயிருந்துருக்கணும். ஆனால் எங்கள் கேப்டன் என்ன சொன்னார்னா, இறந்த பின்பும் ஒரு தீக்குச்சி கூட தமிழகத்தில் எரியக்கூடாது, மௌனமாக தான் அடிக்கணும், எரியறது மனசு இதயத்தில் தான் எரியணும்னு ரமணாவிலே சொல்லியிருக்காரு. எங்கள் கேப்டனை எங்களை அப்படியே செதுக்கி வளர்த்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் நல்லா பாருங்கள், உலகத்திலேயே எத்தனையோ வள்ளல்கள் வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் உலகத்திலேயே நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த கோயம்பேடுக்கிட்ட 1500 பழமை வாய்ந்த கோவில் ஒன்று இருக்குது, சிவன் கோவில். அங்கே கூட இந்த கருடன் வந்து வராரா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் கேப்டன் கோவிலுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு வாட்டியும் தரிசனம் பண்ணும்போதெல்லாம் இன்றைக்கி காலிலேருந்து பார்க்குறேன் 15 தடவை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கு. உலகத்திலேயே உலக வள்ளல் சார், உலகின் 8வது வள்ளல் இல்லை, முதல் வள்ளல்னே சொன்னாலும் அதில் ஆச்சரியம் பண்ணுறது ஒன்றுமே இல்லை சார். புரியுதுங்களா? தெய்வத்துக்கு ஈடானவர். அதனால் வாழ்க கேப்டன், வளர்க அந்நியார், நாளைய தமிழகம் தேசிய முற்போருக்கு திராவிட கழகம். ஆனால் தயவுசெய்து உங்கள் மீடியாக்காரங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த ஜால்ரா போடுற வேலையை விட்டுட்டு தயவு செய்து உண்மை என்னவோ அதை மட்டுமே பண்ணுங்கள். ஏதோ இன்றைக்கி வந்து ஒரு 4000 5000 சம்பாதிக்கிறதுக்காக மற்ற ஆண்கள்கிட்ட துட்டை வாங்கிட்டு, அதாவது நீங்கள் வந்து எங்களை தூக்கிலாம் பேச வேண்டாம், என்ன நடக்குதோ அதை போட்டாலே போதும். நாங்கள் தமிழ் இன்னும் உலகத்தையே நாங்கள் திரும்பி பார்க்க வச்சுருவோம். தயவு செய்து கீழ்த்தரமான வேலையை தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மீடியாக்காரங்க தான், ஒரு சில மீடியாக்களை மட்டும் நான் சொல்கிறேன், தவறாக பேசின மீடியாக்களை மட்டும் சொல்கிறேன். அழுப்பத்தனமான வேலையை தயவு செய்து மீடியாக்காரர்கள் பண்ணாதீங்க. மதுவிலக்க ஒழிப்பேன்னு